பிரியமானவர்களே, உங்களை இந்த நாட்டில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 92 அதனுடைய 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். இந்த நாளிலே தேவன் ஒரு உயர்வை தரப்போகிறார். புதிய அபிஷேகம். காண்டா மிருகத்தின் கொம்பை போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முன்னிலைமைகளும் மாறப்போகிறது. நம்முடைய கொம்பு உயர்த்தப்பட போகிறது. நம்முடைய கொம்பு உயரப்போகிறது. ஆமென். சாத்தான் எழும்பி நிற்கிறவர்களை கீழே தள்ளதான் வகை தேடுவான். ஆண்டவருக்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை முடித்து கெட்டதான் சாத்தான் வழி தேடுவான். ஆண்டவருக்காக உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பை தீர்த்து கெட்டதான் சாத்தான் வகை தேடுவான். தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை முடிக்கதான் சாத்தான் வழி தேடுவான். ஆண்டவர் உங்களுடைய கொம்பை இந்த நாளிலே உயர பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, காண்டா மிருகத்தின் கொம்பு என்று பார்க்கும்போது அது பலன் உள்ளது. அதற்கு எதிராக எதுவுமே முன்னாடி வந்து நிற்க முடியாது. எல்லாவற்றையும் பீறிக்கொண்டு போவதற்கதான, எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிக்கொண்டு போகத்தக்கதான மிகவும் பலனுள்ள கொம்பாய் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். எதிரே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எதிரே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், அதை எல்லாவற்றையும் மறிகடந்து போகத்தக்கதான ஒரு புது பலனை தேவன் தரப்போகிறார். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தரும்போது, புதிய அபிஷேகத்தை தேவன் நமக்குள்ளே தரும்போது, எண்ணெய் அபிஷேகத்தை நமக்குள்ளே தேவன் தரும்போது, அப்படிப்பட்ட காண்டா மிருகத்தின் ஒரு கொம்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில முளைக்க பண்ணுவார். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த குறைவுகள் வந்தாலும், கைகள் வெறுமையாக்க நிலைமை வந்தாலும், கால்கள் தள்ளாடுகிற நிலைமைகள் வந்தாலும், வாழ்க்கை ஊசலாடுகிற நிலைமைகள் வந்தாலும், தேவனுடைய அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம், காண்டாமிருகத்தின் கொம்பினுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது எதுதான் உங்களை தடை பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளை தடை பண்ண எதுவால முடியாது. அக்கினி வந்தாலும், கடல் எழும்பினாலும், ஆறு எழும்பினாலும், எரிகோ கோட்டை எதிரை இழந்து நின்றாலும், கோலியாத்தே நின்றாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளிலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய பலன் உங்க கூட இருக்கிற வசனம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்பை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் முளைக்க பண்ண போகிறார். உங்களுடைய ஜீவியத்தில் இதுவரை நீங்கள் முன்னேற முடியாமல், இதுவரை சாத்தானுடைய தடைகளை மறிகடக்க முடியாமல், சத்துருடைய திட்டங்களை முறிக்க முடியாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலைமையில காணப்பட்டால், இந்த நாளிலே ஒரு புதிய பலனை, ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை தேவன் தரப்போகிறார். சகல தடைகளையும் உடைத்து கொண்டு முன்னேறி செல்ல ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தரப்போகிறார். யார் எதிரே வந்தாலும் அந்த அபிஷேகம் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். அவருடைய பலன் உங்களை பலப்படுத்தும். அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆவிக்குரிய வரங்கள் உங்களை நிரப்பி, சகலவித நன்மைகளினாலும் நிரப்பி உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளது. அதனால இந்த நாளிலே சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு எல்லா காரியங்களும் எதிர்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் காணப்படும். இதுவரை தடை என்று எண்ணின எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை தந்து அவர் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவன் கிருபை செய்வார். உங்களோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தைரியத்தோடு எல்லா காரியங்களிலும் அவரை முன்னிறுத்தி செய்வோம். நிச்சயம் வெற்றியை காண்போம். ஆமென்.